வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி, எம்டி சித்தா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆலமரம். அந்த ஆலமரத்தினுடைய இலை, பழம், விழுது, அப்புறம் ஆலம்பால், ஆலம்பூ, இது மாதிரி எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? அகத்திய குணபாகடம் அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா, வாயில் சிறு கொப்புளங்களோடு கூடிய புண்ணையும் கிரந்தி மேகம் அப்படின்னா வந்துட்டு சிஃபிலிஸும் அன்றியும் உடலுக்கு வன்மையையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சொல்லுகின்ற மேகத்தை துட்ட அகக்கடுப்பை கொல்லுகின்ற நீரிழிவையும் கொல்லும்கான். நல் ஆளின் பாலும் விழுதும் பழமும் விதையும் பூவும் மேலும் இலையும் என வில் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்டு இந்த இதில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஆலமரத்தினுடைய பார்ட்ஸில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது இது வந்து டயபிட்டிஸையும் வந்துட்டு சரியாகும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது பார்த்திங்கன்னா ஆளும் வேலும், ஆலமரமும் அதே மாதிரி வேல்னால் வந்துட்டு வேப்ப மரம். ஓகேங்களா? அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பல்லுக்கு வந்து உறுதி. அதே மாதிரி நாலடியாரும் திருக்குறளும் வந்துட்டு சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த ஆலம் விதை வந்துட்டு கடையில் வந்து கிடைக்கிது. அதை வந்து நம்ம லாக்ஸேட்டிவாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதாவது சரியாக மோஷன் போகாமல் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த ஆலம் விதை வந்து நம்ம வந்து சாப்பாட்லேயும் சேர்த்துக்கலாம். அப்படி எல்லாம் தனியாகவே நம்ம வந்துட்டு நைட்டு வந்துட்டு அதை வந்து ஊற வச்சுட்டு நம்ம காலையில் அந்த தண்ணியை அந்த விதையோடு நம்ம வந்து சாப்பிடும் பொழுது அது வந்து மலமிளக்கியாக வந்துட்டு செயல்படுது. ஓகேங்களா? ஆலம் பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆலம் பட்டை வந்துட்டு நமக்கு வந்து கடையில் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பின்னு சொல்கிறாங்க. துவர்ப்பி அப்படின்னா எல்லா புண்களையும் வந்துட்டு ஆற்றும். ஓகேங்களா? அந்த ஆலம் பட்டையை நம்ம வந்து வாங்கி அதை வந்து கஷாயம் மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம வந்து வாய் வந்துட்டு கொப்பளிச்சிட்டு வந்து வந்தோம்னா வாய்ப்புண், வாய் நாற்றம், நா வெடிப்பு, ஈச்சுப்புண் இவைகள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புண்ணுகளை வந்து நம்ம அந்த புண்ணு பார்த்தீங்களா, கீழே விழுந்து அடிபட்டு வரக்கூடிய புண்ணுகளையும் அந்த புண்ணையுமே வந்து கழுவுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆலம் பட்டையை வந்துட்டு 10 மடங்கு நீவிட்டு நன்றாக ஊற வைத்து உள்ளுக்கு கொடுத்து வர நீரிழிவும் நீங்கும். நீரிழிவு அப்படின்னா வந்துட்டு டயபிட்டிஸ் மெலிடஸ். ஓகேங்களா? சுகர் அதுவுமே வந்து போகும்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி பயன்படுத்தணும்னா, அந்த பட்டையை வந்துட்டு நம்ம கடையில் கிடைக்கிது. அதை வந்து நம்ம வாங்கி அதை இடிச்சிட்டு அதுக்கு 10 மடங்கு தண்ணி விட்டு அதை வந்து நைட்டே வந்துட்டு ஊற போட்டுட்டு காலையில் நம்ம அதை வந்துட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம சாப்பிடணும். இது மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சுகருமே வந்துட்டு சரியாகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆலம் குச்சியும் வந்து நமக்கு வந்து கடையில் கிடைக்கிது. அந்த ஆலம் அந்த குச்சியை வச்சு நம்ம வந்து பல்லு வந்துட்டு காலையில் பல்லு வந்துட்டு விளக்கிட்டு வந்து வந்தோம்னா அந்த பல் நோய், அதே மாதிரி ஈரிலிருந்து குருதி வடிதல் அதெல்லாம் வந்து நீங்கி பல் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ ஆலம்பால். ஆலம்பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த மரத்த வந்துட்டு கீறும் பொழுது, அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பால் தான் வந்துட்டு ஆலம்பால். இந்த பால நம்ம வந்துட்டு பயன்படுத்தும் பொழுது, இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ம் அ மேகத்தை போக்கும். மேகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஹீட் வந்துட்டு அதிகமாகி வரக்கூடிய எல்லாமே வந்து சிஃபிலிஸ் சொல்லுவாங்க எங்க இதில. ஆ அது மாதிரி மேகத்தை போக்கும். அதே மாரி அசைகின்ற பல்லை இருக்கும். தலைக்கு குளிர்ச்சியை தரும். விந்தவை பெருக்கும்னு சொல்றாங்க. அம் ஓகேங்களா? நம்ப அந்த குழந்தை வந்துட்டு இல்லாம இருக்கவங்களும் இந்த ஆலம் பால் வந்துட்டு பயன்படுத்தும் பொழுது, லேடீஸுக்கும் வந்துட்டு வந்து வந்து அந்த யுட்ரஸில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் சரியாகி, அவங்க வந்து கன்சீவ் ஆகக்கூடிய வந்து ஒரு நிலைய வந்து இது வந்து உண்டாக்கி தரும். ஓகேங்களா?